Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 1.6ல क्वेश्चन நம்பர் 1ல இருக்க எல்லா சப்டிவிஷன்ஸும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், that is question number 2 and 3ல இருக்க क्वेश्चनலாம் சால்வ் பண்ணுவோம். Okay, so question number 2 என்ன அப்படினா find the value of k for which the equation this equation. Okay, so 3 equations கொடுத்திருக்காங்க. இந்த equation have no solution, unique solution and infinitely many solution. இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்கோம், ரைட்? சோ நோ சொல்யூஷன்னா என்ன, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் நமக்கு வந்து என்னவா இருக்காது, சேமா இருக்காது. ஓகே, சோ அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருந்து ஓகே லெஸ் than நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா இருந்துச்சு, n வேல்யூவா இருந்ததுன்னா இன்ஃபினிட்லி, ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் அன்னோன் வேல்யூஸா இருந்துச்சுன்னா யூனிக். சோ அதுதான் நம்மளோட answer for this question. Procedure எல்லாமே same. Okay, so the number of unknowns எத்தனை நம்மளுக்கு questionல 3 unknowns. Okay, but நம்ம find பண்ண போறது k value தான். so அது பண்ணலாம். It is of the form என்ன form, ax equal to b where a k minus 2 1 1 minus 2 k 1 1 minus 2 and k. so இதில இருந்து எடுத்துருக்கோம். Okay, so k minus 2 1, so 1 minus 2k 1, so 1 minus 2 and k. so இதெல்லாம் minus 2k வா அப்படியே எடுத்துக்கணும், because k itself a constant. அந்த x அந்த y வேரியபிள் பக்கத்துல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஓகே, xங்கிறது நம்மளுக்கு xyz வேரியபிள், b is nothing but the right hand side 1 minus 1 and 1. therefore the augmented matrix வந்து நம்மளுக்கு என்னது, so augmented matrix is ab. so அப்ப ab னா என்னது, it is equivalent to k minus 2 1, so 1 minus 2k 1 1 minus 2 and k, so 1 minus 2 1. ஓகே, ஸோ அடுத்து நான் என்ன பண்ணணும், எனக்கு எப்போவுமே இங்கே சின்ன நம்பர் இருக்கணும், பட் கேங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால இதை நம்ம மேலே கொண்டு போயிடலாம். ஸோ R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ R2 R3 இம்ப்ளேஸ் R1யும் R3யும், ரைட்? ஸோ நாட் R2, ஸோ R1யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். R1க்கு தான் நமக்கு அந்த நம்பர் வேணும், ஸோ 1 வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா R1யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இந்த இடத்துல கே வரும், இந்த கே இங்கே வந்துடும். ப்ரொசீஜர் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்றதால அப்போ R1யும் R3யும் சேஞ்ச் பண்ணிட்டோம், R2 அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த நியூ மிடில் டேர்ம் அப்படியே இருக்குது R2. ஓகே, தென் R2 0 ஆக்கணும்னா இதை என்ன பண்ணலாம், டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணாலே போதும், R2 மைனஸ் R1. R3 0 ஆக்கணும்னா இதை இன்ட்டு கே பண்ணி சப்ராக்ட். இப்போ நமக்கு இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா R1 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 4 பண்ணி சப்ராக்ட் பண்ணுவீங்க. சேம் ஐடியா, கேங்கிறது சம் கான்ஸ்டன்ட், அப்போ என்ன பண்ணணும், k into R1 பண்ணி இதை சப்ராக்ட், அதாவது R3 implies R3 minus k into R1. therefore equation R1 எந்த சேஞ்ச் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். so 1 minus 1 0, so minus 2k minus of minus 2 becomes plus 2 and 1 minus k. அடுத்து minus 1 minus 1 becomes minus 3. அடுத்து k minus k 0, so minus 2 minus of minus 2k, so அப்போ plus 2k வருமா, so 2k minus 2. அடுத்து இது என்ன ஆகும், k வந்து நான் இது கூட மல்டிப்ளை பண்ணால் it becomes k square, right? so அப்போ 1 minus k square, that is this term. அடுத்தது இங்கே into k, so அப்போ 1 minus k, so that is this term. அடுத்து நான் என்ன பண்ணணும், இதை 0 ஆக்கணும், அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக பாருங்கள் minus 2 plus 2 ஆட் பண்ணால் 0, minus 2k plus 2k டேரெக்டாக 0 ஆகிடும். அப்போ R3 plus R2 நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், 1 minus 2k minus k and 1. ஸோ இது வந்து என்ன, 0 minus 2k 1 minus k minus 3. இது அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சும் பண்ணல, இதை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ 0 plus 0 0, ஸோ இதை ஆட் பண்ணால் it becomes 0. ஸோ 1 minus k square 1 minus k ரெண்டு ஆட் பண்ணால் 1 plus 1 வந்து 2, ஸோ minus k square minus k. இது வந்து என்ன, 1 minus k minus 3. ஸோ அப்போ 1 minus 3 பண்ணிங்கன்னா minus 2, ஸோ minus k minus 2 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஃபைனலி நம்மளுக்கு என்ன வருது, இதிலிருந்து இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்குது, எதுவும் பண்ணலை, செகண்ட் ரோவும் அப்படியே இருக்குது, எதுவும் பண்ணல, தேர்ட் ரோ மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ மைனஸை காமன் ஆட்டிங்கன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் கே minus 2 அப்படின்னு வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு minus 2 வரணும், ஆட் பண்ணால் plus 1. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ 1 2s are அண்ட் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா it becomes, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் கே minus 1 into, so minus of k minus 1 into k plus 2 இப்படி வருமா. so that next என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், 1 minus k into k plus 2 வந்துடும். ஸோ அதுதான் நம்ம அங்கே எழுதியிருப்போம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், k plus 2 into 1 minus k. ஸோ அது எப்படி வந்ததுன்னா இங்கே தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 0 0
ஸோ இந்த இடம் அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ கேக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த நோ சொல்யூஷன் வரும், எப்போ யூனிக் சொல்யூஷன், எப்போ இன்ஃபினிட்லி சொல்யூஷன். இப்போ நோ சொல்யூஷன் வரணும்னா இது மட்டும் 0 ஆகணும், இதுக்கு நமக்கு வேல்யூ வரக்கூடாது. அப்போ நான் கேக்கு 1 கொடுத்தா இது என்ன ஆயிரும், என்டையராக 0 ஆகிடும், இது 0 ஆகாது. அப்போ கேக்கு நான் என்ன பண்ணலாம், 1 மட்டும் கொடுத்தாலே போதும், ஆர் -2 கொடுத்தா என்ன ஆகும், ஸோ -2 +2 இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ மொத்தமாக நமக்கு இன்ஃபினிட்லி சொல்யூஷன் வந்துடும். அப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்ன, கேக்கு மட்டும் 1 கொடுத்தீங்கன்னா. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன வந்துடும் 2, பிகாஸ் கேக்கு 1 கொடுத்தா திஸ் பிகம் 0. அப்போ இந்த இடத்துல 2 நான் 0 தான் இருக்கும். ஸோ இட் பிகம்ஸ் என்னது 2. அண்டு ரேங்க் ஆஃப் ஏபி வந்து என்ன வரும் 3, பிகாஸ் இங்கே -1 கொடுத்தீங்கன்னா -1 -2 பிகம் -3. இது 0 ஆகும், பட் இந்த இடத்துல என்ட்ரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், ஸோ 2 நான் 0 என்ட்ரிஸ் இந்த இடத்துல வரும் ரேங்க் ஆஃப் ஏல. ஸோ பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது, ரேங்க் வந்து மொத்தமாக நம்மளுக்கு இந்த இடத்துல ஏபி வந்து நமக்கு 3 ரேங்க் வரும். ஸோ தட் என்ன ஆகுது, ரெண்டுமே நமக்கு சேம் இல்லை. ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, த கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் பிகாஸ் நமக்கு ரெண்டோட ரேங்க்குமே சேமாக இல்லை. ஈவன் தோ இப்போ நம்ம கேக்கு 1 கொடுத்தா இது என்ன ஆகும், -2 +2 தட் பிகம்ஸ் 0. ஓகே, அண்ட் இது என்ன ஆகும் 1 - 1 தட் இஸ் ஆல்சோ பிகம் 0. அப்போ ஒரே ஒரு நான் 0 என்ட்ரி தான் இருக்கும். ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 இருக்கும். ரைட், சாரி, ஆக்சுவலி இட் பிகம்ஸ் 1. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 1, இது 3, பட் எனிவேஸ் தே ஆர் நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ அப்போ அது இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லாதனால. அடுத்து யூனிக் சொல்யூஷன் எப்போ வரும், 3மே ரேங்க் வந்து 3 வரணும். அப்போ கேக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் 1ன்னு கொடுக்கல, as well as கேக்கு வந்து -2வும் கொடுக்கல, பிகாஸ் 1 கொடுத்தா இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். -1 கொடுத்தா -2 கொடுத்தா இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆகும். அப்போ -2வும் கொடுக்கல, 1ம் கொடுக்கல அப்படின்னா this becomes 3 and this AB is also becomes 3. அப்போ நமக்கு என்ன ஆகும், any real number then that is k is any real number then rank of A is 3 and rank of AB வந்து நமக்கு என்னவா 3 வரும். therefore rank of A is equal to rank of AB equal to 3. 3 is nothing but your number of unknowns. அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதால the given system is consistent and it has unique solution. அடுத்து நமக்கு என்ன, less than ரெண்டுமே வந்து 2 வரணும். ஓகே, ஸோ அப்போ 2 வரணும், மற்றபடி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 அப்படி இருந்தால் தான் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இட் ஹஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கேக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -2ன்னு கொடுக்குறேன். அப்போ கேக்கு பதில் -2 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள், திஸ் பிகம் 0 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிகம் 0. இங்கெல்லாம் -2 கொடுத்தீங்கன்னா திஸ் பிகம் 3. ஸோ இங்கே நம்மளுக்கு எலிமெண்ட் வந்துடும். அப்போ 2 ரேங்க் ஆஃப் ஏவும் ஏபியுமே நமக்கு 2 தான். ஸோ அப்போ என்ன வருது நம்மளுக்கு, இட் ஹஸ் அ infinite number of solution because rank of A is 2, rank of AB is also 2. அப்போ நமக்கு என்ன ஆகுது, rank of A is equal to rank of AB equal to 2 which is less than 3, that is the number of unknowns. அப்போ நமக்கு என்ன ஆகுது, the given system is consistent and it has எவ்வளோ solution, infinite number of solutions. அவ்வளோதான் answer for this question. Okay, so that's all for this question number 2. அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம இதிலே முடிச்சிருவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தி ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி மியூ அண்ட் லேம்டாக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நோ சொல்யூஷன் யூனிக் அதே வரும்ன்றது செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து நமக்கு எத்தனை இருக்குது, 3. இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், என்ன ஃபார்மில் இருக்குது, AX ஈக்குவல் டு B ஃபார்மில் இருக்குது. வேர் வாட் இஸ் யுவர் A மேட்ரிக்ஸ் 2 3 5 7 3 -5. So 2 3 lambda, X is nothing but XYZ, B is nothing but 9 8 mu. Okay, so the augmented matrix நமக்கு வந்து என்னது, ABA club பண்ணி எழுதுறது தான் your augmented matrix. So அப்போ this is your A matrix and this is your B matrix. Okay, so அப்போ இது நம்மளுக்கு 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை into 7 இதை into 2, ஏன்னா வேறு வழி இல்லை, ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு மல்டிப்புளாக இருக்கிறதுனால இதை into 7 இதை into 2. ஸோ அப்போ 2R2 -7 R1. So it becomes 14 and this becomes also 14. R3 implies either direct R2 - 2 0 ஆயிரும். அப்போ R3 - R1. ஸோ அப்போ அந்த R2 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. R1 அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 2 times R2. ஸோ 7 2s are 14, 7 times this, so 0. Then 2 3s are 6, -21, 6 - 21 and -15. Then 5 2s are -10, -35, so it becomes -45. Then this becomes 7 2s are 8 2s are 16, -7 9s are 63. So 60 - 63 பண்ணீங்கன்னா will get -47. 16 - 63 பண்ணீங்கன்னா -47. Then this become 2 - 2 0, 3 - 3 0, lambda -5, mu -9 வந்துடும். ஸோ டேரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் ப்ரொசீஜர். நமக்கு தேவையானது இந்த லாஸ்ட்டு தான். இது முன்னாடிலாம் என்னென்ன இருந்துட்டு போகுது, நம்ம சொல்யூஷன் போட போகிறது இல்லை.
எப்போ நோ சொல்யூஷன், எப்போ இன்ஃபினைட்லி, எப்போ யூனிக், அவ்வளோதான் செக் பண்ண போகிறோம். அப்போ லாம்டாக்கு 5 கொடுத்துட்டு மியூ நாட் ஈக்குவல் டு 9 கொடுத்தீங்கன்னா இதோட ரேங்க் 2 ஆயிரும், இதோட ரேங்க் 3, நோ சொல்யூஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ நோ சொல்யூஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இஃப் லாம்டா ஈக்குவல் டு 5 அப்போ இது 0 ஆயிரும். ஓகே, இந்த இதோட 2 நான் ஜீரோ என்ட்ரி, ஸோ ரேங்க் 2 அண்ட் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 9 அப்போ என்ன ஆகும், ரேங்க் ஆஃப் ஏ இஸ் 2 and rank of AB is 3. அப்போ இதனால நம்ம என்ன சொல்லிடலாம், rank of A is not equal to rank of AB அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். So that rank of A or rank of AB ஈக்குவலா இல்லாததுனால the given system is inconsistent and has no solution. So that is the answer for this first subdivision for this question 3. Then second one என்ன அப்படின்னா, ஏ யூனிக் சொல்யூஷன் வரணும். அப்போ யூனிக் சொல்யூஷன்னா என்ன, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நம்பர் ஆஃப் ரேங்க்கோ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இஃப் லாம்டாக்கு பதில் 5ன்னு கொடுக்குறேன், அப்போ இது என்ன ஆகும், இது 0 ஆயிரும். பட் மியூக்கு மட்டும் நான் 9 கொடுக்கல, இல்லை மியூக்கு 9 கொடுத்துட்டு லாம்டாக்கு இன்கேஸ் 5 இல்லைன்னு வச்சுக்கோங்கள, என்ன ஆயிரும், அப்பயுமே நமக்கு ரேங்க் ஆஃப் A1 2 AB1 3 எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ லாம்டாக்கு 5 அண்ட் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 9 எடுத்திங்கன்னா தென் ரேங்க் ஆஃப் A வந்து 3, rank of AB is also 3 and number of unknowns நமக்கு 3 இருக்கிறதால therefore rank of A is equal to rank of AB equal to 3 which is number of unknowns. அதனால the given system is consistent and it has a unique solution because they are equal and equal to the number of unknowns also. So அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், it is consistent and it has unique solution. And third one என்ன அப்படின்னா, infinite number of solutions. So அப்போ infinite number of solution னா லாம்டாக்கு என்னென்ன வேல்யூ வரணும், அதாவது rank of Aவும் rank of ABயும் நமக்கு 2 வரணும் which is less than the number of unknown. அப்போ 2 வரணும்னா லாம்டாக்கும் 5 மியூக்கும் 5 கொடுக்குறோம், சாரி 9 கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும், லாம்டாக்கு 5 கொடுத்தீங்கன்னா திஸ் பிகம் 0, மியூக்கு 9 கொடுத்தீங்கன்னா திஸ் பிகம் 0. அப்போ ஏவோட ரேங்க் 2, ஏபியோட ரேங்க் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன 2, அதுதான் ஐடியா. therefore rank of A equal to 2 which is also equivalent to the augmented matrix AB. therefore rank of A is equal to rank of AB is equal to 2 which is less than 3 the number of unknown. So அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், the given system is consistent because they are equal வந்தாலே consistent and has infinite number of solutions. Okay, so that's all for this question number 3 and that's all for this video also. and இதோட வந்து நம்மளுக்கு exercise 1.6மே வந்து நம்மளுக்கு ஓவர். ஓகே, ஸோ 1.6ல நமக்கு அகெயின் 3 கொஸ்டின் தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டாக பார்த்த 2 கொஸ்டின்மே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செப்பரேட் கண்டிஷனை நம்ம இம்ப்ளை பண்ணால் நமக்கு அது நோ சொல்யூஷன் எப்போ வரும், என்ன கண்டிஷன் போட்டால் நோ சொல்யூஷன் வரும், என்ன கண்டிஷன் போட்டால் யூனிக் வரும், என்ன கண்டிஷன் போட்டால் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் வரும், அப்படிங்கிறது தான் இந்த 2 ப்ராப்ளம்லையுமே நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகே, ஸோ அப்போ இந்த 2மே வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு 1.6 ஓவர். அப்கமிங் வீடியோவில் 1.7க்கு முன்னாடி இருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் 1 by 1 பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.